இந்தியாவின் மீது கொரில்லா தாக்குதல் தொடுங்கள், பங்களாதேஷ் இஸ்லாமிய தீவிரவாதி மிரட்டல். அண்டை நாடான பங்களாதேஷில் சமீபத்தில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்திற்குப் பிறகு அரசியல் நிலையற்ற தன்மை நிலவுகிறது. அங்குள்ள ஒரு ஜமாத் துணைத் தலைவர் இந்தியா மீது கொரில்லா போர் தொடுக்க 50 லட்சம் இஸ்லாமிய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த அடிப்படைவாத அமைப்புகளின் குறிக்கோள் கஸ்வா-இ-ஹிந்த், அதாவது இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றும் எண்ணத்துடன் போர் தொடுப்பதாகும். 5 மில்லியன் இளைஞர்கள் எல்லை வழியாக ஊடுருவ தயாராக உள்ள நிலையில் ஏற்கனவே தமிழகத்தின் கொங்கு பகுதிகள், திருப்பூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி போன்ற பல இடங்களில் லட்சக்கணக்கான பங்களாதேஷ் ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள். இந்திய அரசு கொண்டு வந்த CAA எதிர்ப்பு போராட்டங்களின் போது கேரளாவில் அதிக அளவில் வீதிக்கு இறங்கி போராடியவர்கள் பங்களாதேஷிகள் என்று தகவல் உள்ளது. இந்த வெளிநாட்டு மிரட்டலுக்கு இணையாக தேனியில் இயங்கக்கூடிய ஒரு மதரசாவின் தலைவர் பீர் முகமது சித்திகி இஸ்லாமிய நூல்களை ஹதீத் மேற்கோள் காட்டி இந்தியாவின் மீது படையெடுப்பது ஒரு மதக்கடமையாக சொல்லப்பட்டுள்ளது என்று பேசியுள்ளார். இந்திய இறையாண்மைக்கு சவால் விடும் இந்த உள்நாட்டு நபரின் பேச்சுகளை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய பாலகௌதமன் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பீர் முகமது சித்திகிங்க கூடியவர் அவர் ஒரு வலைத்தளத்துல ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறார். ஹதீஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, முகமது நபி அவர்கள் மனைவிகள், அவங்க கூட இருக்கக்கூடிய ஜெனரல்ஸ், இவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் பதிவிட்டிருப்பாங்க. நமக்கு குர்ஆன்ல சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்காச்சுன்னா இந்த ஹதீஸ்ல இருந்து அதுக்கு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் அந்த மதத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை. அப்ப இது எப்படி குர்ஆனுக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் இந்த ஹதீஸுக்கும் உண்டு. இந்த புத்தகத்துல இப்படி இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் 2 பேரை நரக நெருப்பிலிருந்து காப்பான். யாரை காப்பான்? இந்தியாவை எவன் படையெடுத்து வெற்றி கொள்கிறானோ அவனை காப்பான். இந்த நாட்டுக்கு மேல இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கக்கூடிய படையெடுப்புகளுக்கெல்லாம் ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய நேரத்தில் ஜின்னா பயன்படுத்தினது இதே ஹதீஸ். இந்த நாட்டில் திப்பு சுல்தான் படையெடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் பயன்படுத்தினது இதே ஹதீஸ். இதே ஹதீஸை தான் முகலாய மன்னர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப காலங்காலமாக சில மத வாசகங்கள் இந்த மாதிரியான பயங்கரவாத செயலுக்கும் இந்திய எதிர்ப்பு செயலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. கிலாஃபத்துக்கு குடைக்கு கீழே அவங்க அந்த கிலாஃபத்து சட்டத்துக்கு கீழே வரணும் அப்படின்னு சொன்னா, டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இந்த நாட்டில் இனிமே இருக்க முடியாது. இந்த கிலாஃபத் ஆட்சி வந்தா அப்ப இந்த நாட்டின் சட்டம் தூர எறியப்பட வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஒருத்தம் பேசியிருக்கான்னு நம்ம மேற்கோள் காட்டினா நம்ம மேல கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாடு, இந்த நாட்டின் காவல்துறை இந்த நாட்டின் சட்டங்களையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பதை முக்கியமாக வச்சிருக்கா, இல்லைன்னா இதுக்கு விரோதமானவர்களை பாதுகாப்பதை தான் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார்களாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் ஒரே மாதிரியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நபர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் எப்போது நடவடிக்கை எடுக்கும்? இந்த 2 நபர்களுக்கும் இடையே ஏதேனும் திட்டமிடல் உள்ளதா என்ற கேள்வியை இந்த வீடியோ எழுப்புகிறது. இந்த 2 தீவிரவாத நபர்களும் கடந்த சில வாரங்களில் கூறியவை என்பது குறிப்பிடத்தக்கது. இது இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த வீடியோ பதிவு. நன்றி. ஜெய் ஹிந்த்.